ஒன்றும் இல்லை, சும்மா பேசியிருந்தேன். ரொம்ப நாளாக தெரியும் இல்லையா, ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பழகிருக்கோம், பேசிக்கோன்றதுனால ஒரு கர்டசி மீட் தான். பேசிகிட்டு இருந்தேன், எப்படி இருக்காருன்னு கேட்டேன், எப்படி சாப்பிட்றாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாரு, மாதிரி கேஷுவல் டிஸ்கஷன் தான். நத்திங் அபவுட் பாலிடிக்ஸ். எனக்கு அரசியல் அறிவு அவ்வளோவா கிடையாது. போன வாரம் அந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன சொன்னாருன்னா, ஜூன் 19 ஜனநாயகம் வந்து எங்களுக்கு தான் பண்டிகை, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் 19 விஜய் சார் இடத்துல விஜயானந்தி சார் பிடிக்காதான் என்ன சொல்லுவாரு? ஒன்றும் அதெல்லாம் பிடிக்கல. ஆக்சுவலாக படம் வந்து முதல்ல மே 1க்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். படம் இன்னும் ஃபைன் டியூனிங் சொன்ன முடியறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணுறோம். முடியும் போது டேட் பார்த்தா ஜூன் 19. அதனால 2 படமும் சேர்ந்து வருது. ஒருவேளை வந்ததுன்னு சொன்னால் விசாரிச்சு பார்ப்பேன். பார்த்துட்டு தியேட்டர்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் தள்ளி போட்டுருவோம், தேவைப்பட்டா கண்டிப்பாக தள்ளி போட்டுருவோம். தியேட்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே பிடித்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இது தொழில் இங்கே இருக்குது, சென்னையிலன்றதுனால தான் இங்கே இருக்கிறேன். ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர், மிஷினில் வாழ்ந்தாகணும் அப்படின்றதுனால நான் இங்கே இருக்கேன். தவிர்த்து எனக்கு பிடித்த வாழ்க்கை வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை தான். கிராமங்கள் போய் இருக்கும்போதோ, இந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே மக்கள் தூங்குறதை பார்க்கும்போதோ, கூலி கூறு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே நான் ஐ திங்க் 2-3 இயர்ஸ் அப்புறம் கழித்து ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து எப்படி தென்காசி போய் செட்டில் ஆனாரோ, அந்த மாதிரி பொள்ளாச்சி எங்கேயாவது கூட செட்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்லா கிராமம் தேடி உண்மையிலே இடம் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் லொக்கேஷனில் இருக்கும்போதே இங்கே என்ன ரேட் போகுதுலாம் இந்த கள்ளக்குறிச்சி கிராமத்தை என்ஜாய் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை. இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்கெல்லாம் ஏதோ சிட்டியில் கிழிச்சிட்றானுங்க, பயங்கரமாக மால் இருக்குது, அது இருக்குது, இது ஏமாந்துடாதீங்க. இங்கே ஒன்றுலாம் வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறாங்க பல பேர். அங்கே இருக்க வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா நல்ல காற்று, நல்ல மக்கள், இன்னசென்ஸு, பரபரப்பு இல்லை, நல்ல நல்ல காய்கறி. ஒரு பாம்பு போட்டால் போதும், நாளைக்கு வந்து சென்னையிலலாம் இருக்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் கிடையாது, கரண்ட் கிடையாது, நெட்டு கிடையாது. அப்படின்னா எப்படி வாழ்வீங்க சென்னையில் நீங்கள்? ஆக்சுவலாக ஒரே ஒரு சின்ன வார் வந்தால் போதும், இன்னொரு கொரோனா வந்தால் போதும், சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அதனால் வந்து கிராமத்து மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் வேலை விஷயமாக சென்னை வந்து செட்டில் ஆகிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா சென்னையில் நீங்கள்? ஸோ அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரம் கிராமத்துலேயே செட்டில் ஆகிருக்கேன். இல்லை நான் போக போகிறேன்றேன். அங்கேருந்தா வரீங்க நீங்கள் தினைக்கும். நான்